அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேளாண் வழிகாட்டி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முதல் காணொலியில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த ராபி சீசனுக்கு எந்த ஒரு மக்காசோள ரகத்தை நம்ம தேர்ந்தெடுத்தால் எப்படி நம்ம அதில் ஜெயிக்க முடியும், அதிக அளவுக்கு மகசூல் ஈட்ட முடியும்னு பார்த்தோம். இப்போ இந்த ஒரு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மக்காசோளத்தில் ஆரம்ப காலத்தில் வர, அதாவது முதல் கட்டம்னு சொல்லக்கூடிய படைப்புழு, ஆர்மி வாம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். படைப்புழுவுக்கான ஆரம்பகால படைப்புழுவுக்கான சரியான மருந்துகளை நான் இன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். படைப்புழுன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே, படைப்புழுவுக்கு மருந்துன்னு சொல்லி எடுத்தோம்னா எமாமெக்டின் பென்சோடியேட் 5% SG அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்கும்னா, நம்ம சேமியா மாதிரி பாயாச குச்சி மாதிரி இருக்குங்க. சின்ன சின்னதாக டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. என்னடா இதனால் நம்ம எப்படி அது நம்மளோட ஆரம்பகால படைப்புழுவை அழிக்க நீங்கள் கேட்கலாம். அதை நம்ம அடிக்கும்போது அதை நம்ம தண்ணியில் கரைச்சி நம்ம பயிர்கள் மேலே அதை தெளிக்கும்போது புழுக்களின் மீது பட்டு அதோடைய நரம்பு மண்டலம் பாதிப்பு அடையுங்க. இதை அடித்து ஒரு 2 மணி நேரத்திலேயே அதோட புழுக்களோடைய நரம்பு மண்டலம் பாதித்து 2 to 4 நாளுக்குள்ளே இறந்து போயிடும். ஓகேவா? இப்படி இது இறந்து போகிறதுனால, அதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அதிகமான விலை இல்லாமல் ஒரு விலை குறைவான விலையிலேயே நாம் படைப்புழுவை கட்டுப்படுத்திடலாங்க. அதே மாதிரி ஒரு 15 லிட்டர் தண்ணிக்கு இதை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணலான்னா, 5 to 7 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணாவே ஆரம்பகால படைப்புழுவுக்கு சரியாக இருக்குங்க. இதை நம்ம தெளிக்கும் போது காலையிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா, காலையில் ஒரு 6 மணி to 9 மணி, அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 4 to 7 மணி. ஏன் நம்ம இந்த மாதிரி நேரத்தில் நம்ம படைப்புழுவுக்கு நம்ம மருந்து அடிக்கணும்னா, நீங்கள் 10 மணி இந்த மாதிரி வெயில் நேரத்தில் அடிக்கும்போது அது காற்றுல பறக்கும். அப்புறம் வெயில்னால் இது நீராவியாக ஆகி போயிடும். அதனால் எப்பயுமே படைப்புழுவுக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தும் காலையில் 6 மணி to 9 மணிக்குள்ளே அடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங், மாலை நேரம்னு சொல்லக்கூடிய 4 to 7 மணிக்குள்ளே அடிக்கணுங்க. சரிங்களாங்க? சரிடா, இந்த எமாமெக்டின் பென்சோடியேட் மட்டும்தான் இது கூட யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், இல்லை. எமாமெக்டின் பென்சோடியேட் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் அடிக்கும் போது எமாமெக்டின் பென்சோடியேட்டுங்கிற ஒரு படைப்புழுக்கான அந்த மருந்தை நீங்கள் உபயோகப்படுத்தி தான் ஆகணும். இதை தவிர நான் ஒரு 3 மருந்தை கொண்டு வந்திருக்கேங்க இந்த எமாமெக்டின் பென்சோடியேட்டோட கலந்து அடிக்கிறதுக்கு. சரிடா, நீங்கள் அதில் எது வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாங்க. அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, நான் முதல்ல எமாமெக்டின் கூட ஒரு காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸ்குவால் கம்பெனியிலேருந்து DSP 99 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குங்க. ஏன்னா படைப்புழுக்கு நிறையா மருந்து இருக்குது, ஏன் நீ இதை கொண்டுட்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த DSP 99 ஸ்குவால் கம்பெனியோடது. இதோட டெக்னிக்கல் கெமிக்கல் நேம் என்னென்னா குளோரோஃப்ளோரோசரான் 5.4% EC. இந்த மருந்து நாம் பயிர் மேலே அடிக்கிறதுனால, இந்த பயிர் மேலே பட்டு இதோட படுற இடம் இல்லாமல் அடிப்பகுதி, தண்டு பகுதி எல்லா இடத்துக்கும் இந்த மருந்து ஊடுருவி சென்று இப்போ புழுக்கள் மேலே எப்படி செயல்படுதுன்னா, இந்த பூச்சி மருந்து புழுக்கள் மேல் பட்ட உடனே மேலே சைமட்டின் அப்படிங்கிறத ஒரு தோல் மாதிரி இருக்குங்க, புழுவோட மேல் பகுதியில் இருக்கும். இந்த மருந்து போய் பட்ட உடனே அந்த ஒரு பகுதியெல்லாம் ஒரு அரிப்பு மாதிரி ஏற்பட்டு, அந்த சைமட்டின்ங்கிறது தான் அந்த புழுவோட வெளிப்புறத்தில் அந்த எலும்பு மாதிரி அதோட உடலை தக்காத்தி கொள்ள அதை வச்சுருக்குங்க. இந்த மருந்து அடிக்கும்போது அந்த சைமட்டினை ரொம்ப ஒரு மாதிரி உருக்கி அதோட உடலே ஒரு மாதிரி ஆகி நசுங்கி போய் அதால் எந்த ஒரு உணவையும் எடுத்துக்கொள்ள முடியாமல் ஒரு மாதிரி தேங்கி அந்த மருந்து அப்படியே உள்ளே செயல்பட்டு அது உடனே சாவாதுங்க. அதால் எந்த ஒரு உணவும் எடுக்க முடியாமல் 1 நாள் 2 நாள் அப்படியே கிடந்து அப்படியே ஒரு மாதிரி இறந்து போயிடும். அதோட முட்டை வைக்கும் திறன், முட்டை எல்லாமே அழிஞ்சிருங்க. இது ஒரு ரெகுலேட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். உடனே செத்துரும் அப்படிங்களா, இது உடம்புல பட்டு இந்த முட்டை எல்லா இடமும் சேர்ந்து கொள்ளுங்க. இதே மாதிரி இந்த எமாமெக்டின் பென்சோடியேட்டும் இந்த DSP 99 இந்த மருந்தையும் நீங்கள் 2யும் காலையில் தான் அடிக்கணும்.
சரிப்பா இந்த 2 மருந்தையும் சேர்த்து அடிக்கிறேன், இந்த 2 மருந்தையும் அடித்தா எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஆரம்ப கால படைப்புழுவுக்கு ஓரளவுக்கு தான் எனக்கு படைப்புழு இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை எனக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10 to நீங்கள் எந்த மருந்து அடித்தாலும் நீங்கள் ஒரு 15 நாளுக்கு மேலே ரிசல்ட் இருக்காதுங்க, கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த டிஎஸ்பி ஸ்வாலில் வர டிஎஸ்பி 99ம் எமாமெட்டின் பென்சோடியேட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி இல்லைப்பா எனதில் வந்து கொஞ்சம் வந்து புழு வந்து எனக்கு படைப்புழு வந்து ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ இந்த எமாமெட்டின் பென்சோடியேட் 5% எஸ்ஜியோட வேறு என்ன மருந்து அடிக்கலாம், வேறு எந்த காம்பினேஷன் போகலான்னு கேட்குறீங்க. எனக்கு புரியுதுங்க. வேறு ஒரு அதிக அளவு படைப்புழு இருக்குது, ரொம்ப தொந்தரவு இருக்குது, அதுக்கும் ஒரு தீர்வு நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு என்ன ஒரு சரியான மருந்துனா ஃபிப்ரோனில் 5% எஸ்ஜி. இந்த ஃபிப்ரோனிலுங்கிற மருந்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபிப்ரோனில் வந்து நம்ம செடிகள் பயிர்கள் மேலே நம்ம அடிக்கும் பொழுது இதை வந்து சிஸ்டமிக்காக செயல்படுங்க. எப்படின்னா சிஸ்டமிக்குனா படுற இடம் மட்டும் இல்லாமல் செடி மொத்தமும் மேலே அடியில் பற்ற இடம் படாத இடம் அந்தோட பயிர் முழுவதுமே பரவி புழுக்கள் போய் அதை உண்றப்ப என்ன ஆகுனா நரம்பு மண்டலம் பாதிக்குங்க. நரம்பு மண்டலம் பாதித்து அந்த புழுக்கள் வந்து அதிக நடுக்கம் ஏற்பட்டுருங்க. நடுக்கம் ஏற்பட்டு அப்படியே சுருண்டு அதுங்களால எங்கேயும் நகர முடியாமல் நடுக்கல் ஏற்பட்டு கை கால் நடுக்கல் ஏற்பட்ட மாதிரி ஏற்பட்டு அங்கேயே மயங்கி போன மாதிரி அப்படியே கிடந்து அதால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு செத்துருங்க. இந்த ஃபிப்ரோனில் அதுதான் ஃபிப்ரோனில் ஒரு பெஸ்ட்டு. ஃபிப்ரோனில் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. நீங்கள் எந்த ஒரு ரொம்ப தாக்குதல் இருக்குது ஆரம்ப காலத்தில் அப்படின்னா நீங்கள் ஃபிப்ரோனில் 5% எஸ்டி. சரிடா அந்த ஃபிப்ரோனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபிப்ரோனிலுங்கிறது காம்பவுண்ட் நேமுங்க. இதை வந்து டாட்டாவில் வந்து சோனிக் அப்படியே சொல்லிட்டு ஒரு ஃபார்மில் வருது. நீங்கள் கண்டிப்பாக அதை அடிக்கலாம். சரிடா இதை ஒரு டேங்க்குக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் நீங்கள் ஒரு 30 to 50 ml நீங்கள் போடலாங்க தாராளமாக. ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 30 to 50 வரைக்கும் போகலாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 30 ml தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாங்க. அதேமாதிரி ஓகேடா சரி எனக்கு வந்து இப்போ ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் இயற்கையாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை நான் கொஞ்சம் இயற்கையாக போகிறேன் அப்படின்னு போகிறப்ப நிம்பிசைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம என்னடா இந்த நிம்பிசைடுங்கிற மருந்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த வேப்ப மரத்தில் வருது இல்லைங்க பழம், அந்த வேப்பங்கொட்டையிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்து. இதில் என்னடா காம்போனண்ட் இருக்குது அப்படின்னா, ஆசாத்ரிடின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்போனண்ட் இருக்குது. இது என்ன பண்ணும்னா, இந்த புழுக்கள் மேலே படுறதுனால புழுக்கள் மேலே பட்டு இந்த புழுக்களோட வளர்ச்சியை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படியே இது புழுக்கள் மேலே பட்டு புழுக்கள் இந்த மேலே பட்டு இந்த தாவரத்தோட அடி மேலே தண்டு எல்லா பகுதிக்கும் இந்த மருந்து செயல்பட்டு இந்த பூச்சி அதை உட்கொள்ளும் போது அதை அப்படியே ஒன்றும் செய்ய முடியாமல் ஒன்றும் ஒரு மாதிரி அந்த வேப்பம் இது கலந்துருக்கனால அந்த கசப்பு தன்மை பட்டு அதனால் வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டு அதனால் உணவை எடுத்துக்கொள்ள முடியாதுங்க. அதே மாதிரி இதை அடிக்கும் போகிறப்ப இந்த செடிகளுக்கு வர வைரஸ்ஸு அந்த மாதிரி நோயும் எதுவும் வராதுங்க. ஓகேடா இப்போ எமாமெட்டின் பென்சோடியேட் கூட இந்த நிம்பிசைடை சேர்ந்து அடிக்கலாம். இந்த இயற்கையாக நான் போகிறேன் கொஞ்சம் இது நல்லாயிருக்கும், இதை கொஞ்சம் சேர்த்து அடிக்கிறப்ப கொஞ்சம் இல்லை எனக்கு கெமிக்கலாக கலந்து அடிக்கிறப்ப வந்து என்னோடய செடியோட வளர்ச்சி குறைபாடாக ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நிம்பிசைடை நீங்கள் தாராளமாக இந்த நிம்பிசைடை ட்ரை பண்ணலாங்க. சரிடா இப்போ இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணி சொல்லு அப்படிங்கிறப்ப, இந்த ஸ்வாலில் வர டிஎஸ்பி 99 ஃபிப்ரோனில் நீங்கள் எந்த ஒரு காம்பினேஷன் மருந்து வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்து இந்த நிம்பிசைடு, இந்த டிஎஸ்பி இந்த 3மே புழு கண்ட்ரோலுக்கு கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப அதிகபட்சம் என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு புழு தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிப்ரோனில் போங்க. இல்லை எனக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு கெமிக்கலாக போகணும்னா டிஎஸ்பி 99 போங்க. இல்லை கொஞ்சம் எனக்கு அதெல்லாம் செடி வளர்ச்சி குறைபாடு ஏதாவது பண்ணிடும் மருந்து அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு கொஞ்சம் இயற்கையாக வேணும் அப்படின்னா இந்த நிம்பிசைடு அப்படிங்கிற மருந்து போங்க. சரிடா இப்போ இதோட விலைன்னு வந்து சொல்லுவேன் அப்படிம்பிங்க. ஸ்வாலில் வர அந்த குளோரோஃப்ளோரோசானுங்கிற காம்பவுண்டில் ஸ்வாலில் வர டிஎஸ்பி 99 மருந்தோட 1 லிட்டர் விலை 1000 ரூபாலேருந்து 1100 ரூபாக்குள்ளே இருக்குங்க. அது வந்து ஏரியாவை பொறுத்து மாறும். இதோட ரேட்டு இவ்வளோ தான். அடுத்து
ஃபிப்ரோனில் பிராண்டை பொறுத்து மாறுங்க. ஃபிப்ரோனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாட்டாவில் நான் சொன்ன சோனிக் அப்படிங்கிற அந்த பேரில் வரக்கூடிய ஃபிப்ரோனில் காம்பனண்ட் வந்து 800 ரூபாயிலேருந்து 850 ரூபாக்குள்ளே ஒரு லிட்டரோட விலை இருக்கும். சரிடா, அடுத்து நிம்பி சைடு சொல்லு அப்படின்னா, நிம்பி சைடு வந்து ஒரு 1000 ரூபாலேருந்து ஒரு 1010 ரூபா 1020 ரூபாக்குள்ளே இருக்குங்க. அடுத்து எமாமெட்டி பென்சோடேட் நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் மேலும் போனால், நீங்கள் எல்லா கம்பெனிலையும் வருது, நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் போகலாங்க, அது உங்களோட இஷ்டம். அதோட 1/2 கிலோ விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மேக்ஸிமம் வந்து ஒரு 1/2 கிலோ ஒரு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாக்குள்ளே இருக்கும். இதில் நீங்கள் தாங்க எந்த மருந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்க, இத்தோட இந்த காணொளி முடிச்சுக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு ஆரம்பகால படப்புலையை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் புதுசாக ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் எல்லோரும் உதவி பண்ணுவீங்கன்னு, வேளாண் எல்லோரும் சேர்ந்து உதவி பண்ணால் தாங்க நம்ம மக்காசோளத்தில் ஈஸியாக விதையை எப்படி செலக்ட் பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டேன். முதல் பூச்சிக்கொல்லி மருந்து சொல்லிட்டேன். நம்ம சேனலில் தொடர்ந்து அடுத்த பூச்சிக்கொல்லி மருந்து என்ன, அடுத்து உரன் மேலாமை என்ன, எப்படி எளிதாக மக்காசோள அதிக மகசூல் எடுக்க முடியும், எல்லாமே நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டுருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குறை நிறை ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் பதிலாக ஒரு வீடியோ போடுறேங்க. நன்றி, வணக்கம்.